வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேமுதிகவிற்கு 6 சீட் ஒதுக்கீடு என்று தகவல் கொடுத்த கட்சிக்கு இனி அழிவு காலம்தான் என்று பிரேமலதா ஆவேசம். விஜயகாந்த் நினைவு நாள் பூஜைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று தகவல். இதுபோல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் காலையில் பனிமூட்டம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை முதல் உயர்கிறது ரயில் கட்டணம். 500 கிலோமீட்டர் அளவிற்கு 10 ரூபாய் வரை அதிகரிக்கும். விடுமுறை காரணமாக திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க அலைமோதும் கூட்டம். இலவச தரிசன டோக்கன் வாங்கும் இடத்திலும் தள்ளுமுடி. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையால் உதகையில் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை. முக்கியமான சுற்றுலா தலங்களில் பார்வையிட்டு குடும்பத்துடன் பொழுதை கழிக்கின்றனர். சஷ்டி மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக திருத்தணியில் குவிந்துள்ள முருக பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்து வழிபாடு. சேலம் அருகே எருமபாளையம் பகுதியில் ஊதுபத்தி ஆலையில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் சேதம். தேயிலையில் தயாராகாத மற்ற பானங்களுக்கு டீ என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. மூலிகை டீ உள்ளிட்டவற்றுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு கட்டுப்பாடு. டெல்லி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி. பிரார்த்தனையில் பங்கேற்று வழிபாடு. வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேமுதிகவிற்கு 6 சீட் ஒதுக்கீடு என்று தகவல் கொடுத்த கட்சிக்கு இனி அழிவு காலம்தான் என்று பிரேமலதா ஆவேசம். விஜயகாந்த் நினைவு நாள் பூஜைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று தகவல். இதுபோல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் காலையில் பனிமூட்டம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை முதல் உயர்கிறது ரயில் கட்டணம். 500 கிலோமீட்டர் அளவிற்கு 10 ரூபாய் வரை அதிகரிக்கும். விடுமுறை காரணமாக திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க அலைமோதும் கூட்டம். இலவச தரிசன டோக்கன் வாங்கும் இடத்திலும் தள்ளுமுடி. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையால் உதகையில் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை. முக்கியமான சுற்றுலா தலங்களில் பார்வையிட்டு குடும்பத்துடன் பொழுதை கழிக்கின்றனர். சஷ்டி மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக திருத்தணியில் குவிந்துள்ள முருக பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்து வழிபாடு.
சேலம் அருகே எருமபாளையம் பகுதியில் ஊதுபத்தி ஆலையில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் சேதம். தேயிலையில் தயாராகாத மற்ற பானங்களுக்கு டீ என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. மூலிகை டீ உள்ளிட்டவற்றுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு கட்டுப்பாடு. டெல்லி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி. பிரார்த்தனையில் பங்கேற்று வழிபாடு. தேமுதிகவிற்கு 6 சீட் ஒதுக்கீடு என்று தகவல் கொடுத்த கட்சிக்கு இனி அழிவு காலம்தான் என்று பிரேமலதா ஆவேசம். விஜயகாந்த் நினைவு நாள் பூஜைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று தகவல். இதுபோல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் காலையில் பனிமூட்டம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை முதல் உயர்கிறது ரயில் கட்டணம். 500 கிலோமீட்டர் அளவிற்கு 10 ரூபாய் வரை அதிகரிக்கும். விடுமுறை காரணமாக திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க அலைமோதும் கூட்டம். இலவச தரிசன டோக்கன் வாங்கும் இடத்திலும் தள்ளுமுடி. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையால் உதகையில் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை. முக்கியமான சுற்றுலா தலங்களில் பார்வையிட்டு குடும்பத்துடன் பொழுதை கழிக்கின்றனர். சஷ்டி மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக திருத்தணியில் குவிந்துள்ள முருக பக்தர்கள் 2 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்து வழிபாடு. சேலம் அருகே எருமபாளையம் பகுதியில் ஊதுபத்தி ஆலையில் தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் சேதம். தேயிலையில் தயாராகாத மற்ற பானங்களுக்கு டீ என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. மூலிகை டீ உள்ளிட்டவற்றுக்கு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு கட்டுப்பாடு. டெல்லி தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி. பிரார்த்தனையில் பங்கேற்று வழிபாடு.